ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனையும் உங்கள் குடும்ப உறுப்பினர் நலனையும் எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அன்பர்களின் பொதுவான கேள்வியான எனது ராசி பலன்கள் எனக்கு ஏன் பலிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா? அதுக்கான பதில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்ன அதிர்ஷ்ட நிறம், என்ன அதிர்ஷ்ட எண் என அனைத்து விஷயங்களையும், மேலும் உங்களது குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எப்படி இருக்கும், உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவாக நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நாம் காணலாம். பிரத்யேகமாக நமது ராசிக்கு மட்டுமே தனித்துவமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் ஆல் பட்டனும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்கான பலன்களை பார்க்க விரும்பினாலும் சரி, அல்லது நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ராசி பலன்களுக்கு தனி வீடியோ தனி சேனல் வச்சிருக்கோம். ஸோ அது டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலான லிங்க் கொடுத்துருக்கேன். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் அந்தந்த ராசி பெயருக்கு நேராக லிங்க்ல கொடுத்துருக்கேன், ப்ளூ கலர் லிங்க். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ராசி பலன்கள், உங்களுக்கான ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஒருவேளை உங்க நண்பர்களுடைய ராசி பலன்களையோ உங்களது குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்க விரும்பினாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ many more happy returns of the day from today for our friends. அன்பர்களே, இந்த வீடியோவில் நான் பொதுவான நமது ராசி பலன்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. என்னன்னா, நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது பொய்ன்னு கூட சில பேர் சொல்கிறீங்க. அன்பர்களே, கருத்து தெரிவித்த அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 விஷயங்கள் இருக்கு நண்பர்களே. இது பொதுவான ராசி பலன் நண்பர்களே. நமது ராசிக்கான பொதுவான ராசி பலன் என்பதனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சிறிது பலன்கள் மாறுபடலாம். சில விஷயங்கள் நடக்காமல் போகலாம், சில விஷயங்கள் நடக்கலாம். உடனே நிறைய பேர் யோசிப்பீங்க, உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, அப்புறம் எதுக்காக நம்ம ராசி பலன்களை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நண்பர்களே. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து ராசி பலன்கள் மாறினாலும் உங்களுக்கான ராசி பலன்கள் முழுமையாக வேலை செய்யறதுக்கு நீங்கள் 2 விஷயங்களை ஃபாலோ பண்ணணுங்க. அது என்னங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சில பேர் எனக்கு சூதில் இந்த நம்பர் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. நண்பர்களே, சூதாட்ட பக்கம் போக வேண்டாம். நான் தினசரி வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நண்பர்களே, நமது பணம், நமது கையில் இருக்கக்கூடிய பணம் தான் நமக்கு சொந்தம். எனவே அதை மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்கள். குறுக்கு வழி யோசிக்க வேண்டாம். நான் தினசரி சொல்லிட்டு இருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். மனசார கூட யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது. இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் பெற முடியும். ஸோ உங்களது சொந்த உழைப்பை நம்புங்க. லாட்டரி சீட்டு இந்த மாதிரி நீங்கள் நம்பாதீங்க. கண்டிப்பாக அதன் மூலமாக நீங்கள் உயர்வை பெற முடியும். எங்கெங்கன்னா அப்படியே தான் இருக்கிறீங்கன்னு சில பேர் புலம்புறீங்க. ஓகே நண்பர்களே, நீங்கள் அப்படியே தான் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கான நேரம் வரும் நண்பர்களே. அப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நேரம் பிறக்கும் பொழுது உங்களையே அறியாமல் நீங்கள் உயர்வுக்கு செல்ல முடியும். நமது ராசி பலன்களை பழிக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரியான சில நண்பர்கள் சொல்கிறீங்க. அவங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். நமது சேனலிலேயே, நமது கமெண்ட் பாக்ஸ்லேயே எத்தனை பேர் நமது ராசி பலன்கள் பழிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு ஓரளவு புரியும். 1 மாத காலமாக நம்மோடு இணைந்திருங்க. அப்பொழுதுதான் நமது ராசி பலன்களை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். மேலும் உங்களுடைய ராசி பலன்கள் பழிக்காததற்கு இன்னொரு காரணம் இருக்குங்க. ஆக்சுவலாக 2 காரணம் இருக்குது. முதலாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வருடத்திற்கு 2 முறையாவது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணுங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கான கிரக அமைப்புகள் உங்களுக்கு முழு பலனையும் தரும். 2வதாக உங்களது முன்னோர் வழிபாட்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த 2 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக, வெகு சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இதற்காக நான் பொய் சொல்கிறேன் என்பதோ அல்லது நமது ராசி பலன்கள் பழிக்கவில்லை என்பதோ நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்பட தேவையில்லை. அன்பர்களுக்கு இந்த விளக்கத்தை நான் கொடுக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை இந்த வீடியோவில் கொடுத்துட்டேன் நண்பர்களே. ஸோ அனைவருமே நமது வீடியோவோடு இணைந்திருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல காலம் பிறக்கும். உங்களுடைய நாளை சிறப்பாக திட்டமிட்டுக் கொள்ளலாம் நண்பர்களே. ரொம்ப லென்த்தான வீடியோ போயிடும். ஸோ மற்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 21ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மாசி மாதம் 9ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. எனவே இன்றைய தினம் முழுவதுமே உங்களுக்கு சந்திராசிரமம் அமைந்துள்ளது. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க, உங்கள் மனம் கவர்ந்த காதலர் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கிறது நீங்கள் உணரக்கூடிய தருணம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் முக்கியமான 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஆகணுங்க. அதன் மூலமாக இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பானதாக மாற்றிக்க முடியும். அந்த 4ல் முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேராசைப்படக்கூடாதுங்க.
சில பேர் வந்து நீங்கள் 1,00,000 கொடுத்தீங்கன்னா 10 மாதத்தில் உங்களுக்கு 1 கோடி ரூபா நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆஃபர்ஸ் வந்து கவர்ச்சிகரமாக உங்ககிட்ட காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில ஆஃபர்ஸை நீங்கள் கண்டிப்பாக நம்ப வேண்டாம். உங்கள் பணத்தை வந்து பத்திரமா பார்த்துக்கங்க. எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் பணத்தை வெளியில் எடுக்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப அவசியம்னா மட்டும் நீங்கள் செலவுகள் செய்யலாம். உங்களது வழக்கமான வேலைகளை எப்போதும் போல செய்யலாங்க. அதில் எந்த தொந்தரவும் கிடையாது. இன்றைய தினம் சந்திராஷ்டமி தினங்கிறதுனால நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. இன்றைய தினம் நீங்கள் இந்த 4 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. முதலாவது விஷயமாக பேராசைப்படக்கூடாது. இரண்டாவதாக வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கனிவு வேண்டுங்க. இன்றைய தினம் மற்றவங்க உங்களை டென்ஷன் படுத்துகிற மாதிரி பேசினாலும் சரி, அல்லது மற்றவங்க உங்கள் செயல்பாடுகள் மூலமாக எரிச்சல் அடையக்கூடிய வகையில் நீங்கள் இருந்தாலும் சரி, கொஞ்சம் கனிவோட பேசுங்க. கொஞ்சம் அக்கறையாக பக்குவமாக பேசி நீங்கள் சாமர்த்தியமாக தட்டி கொடுத்து வேலை வாங்க முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அமைதியாக பேசாமல் இருந்துறது நல்லது. இப்போ நீங்கள் பேசினாலும் எந்த பிரயோஜனம் இருக்காது நண்பர்களே. வீணான வாக்குவாதங்கள்லாம் ஏற்படுங்கிறதுனால கண்டிப்பாக அமைதியாக இருந்துருங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது பேசிக்கொள்ளலாம். மூன்றாவதாக பயத்தை வந்து மனசுலேருந்து விட்டுடணும் நண்பர்களே. உங்கள் பயம் காரணமாக உங்களது வேலைகளில் சுணக்கம் ஏற்படலாம், காலதாமதம் ஏற்படலாம். மேலும் உங்கள் மனசில் குழப்பங்கள் அதிகரிக்கும், டென்ஷன் அதிகரிக்கும் என்பதால் இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையும் அதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. பயத்தை மனசில் வச்சுக்காதீங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. உங்களை வழக்கமான வேலைகளை எப்போதும் போல செய்யலாம். நான்காவதாக புதுசாக இன்றைக்கி எதையுமே நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாதுங்க. முக்கியமான செலவுகள் மட்டும்தான் செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் போட்டு தேவையானதை மட்டும் செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. மற்ற செலவுகளை தள்ளி போகிறது நல்லது. நீங்கள் சந்திராஷ்டிரம் முடிவடையும் பொழுது மற்ற செலவுகளை நீங்கள் செய்யலாம். அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக பணம் சேவிங்ஸ் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இன்றைய தினம் நீங்கள் மனசை வந்து கட்டுப்பாடோடு வச்சுக்கணும். அது ரொம்ப அவசியம். தியானம், இறை வழிபாடு, யோகா போன்றவற்றை செய்து கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்கள். இந்த நாளும் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஒயிட் மற்றும் சில்வர் கலரை பயன்படுத்துங்க. மேலும் இன்றைய தினம் 7ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி நண்பர்களில் இன்றைய தினம் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் உடம்புல வந்து சில அசதிகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் கொஞ்சம் தேவையான ஓய்வை எடுத்துக்கொள்ள நீங்கள் கண்டிப்பாக மறந்துவிட வேண்டாம். சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். ரொம்ப அவசியமான முடிவுகளை இன்றைய தினம் எடுக்க வேண்டாம். தள்ளி போடுவது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு கொஞ்சம் உங்கள் பணிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை நண்பர்களே. அலட்சியமின்றி செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் சரி, அல்லது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அலட்சியம் வேண்டாம். கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்கள் இன்னைக்கு பணத்தை செலவு பண்ணுறது அல்லது பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறது போன்றவற்றை நீங்கள் தாராளமாக இன்றைய தினம் செய்யலாம். கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் செய்யுங்க. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு. பதற்றப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் இன்றைய தினம் தன்னம்பிக்கையோடு நிதானித்து பொறுமையுடன் செயல்படுங்கள். இன்றைய தினம் 10 வேலை செய்கிற இடத்துல 2 வேலை செஞ்சாலும் சரி, அது திரும்ப அந்த வேலையை நீங்கள் தொடாத அளவுக்கு சிறப்பாக செஞ்சு முடிங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள் என்ன எல்லாத்திட்டையும் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் கொஞ்சம் சிந்தித்து நிதானித்து செயல்படுங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதி நண்பர்களே. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.